ஒரு வயசானவர் கேட் வாங்கலான்னு கேட் கடைக்கு போவார். அங்கே பார்த்தா ஒரே ஒரு கருப்பு கேட் தான் இருக்கும். அவங்க ஊரில் வந்து கருப்பு கேட்னா துரதிர்ஷ்டமானது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவார். போகிற வழியில் திடீர்னு ரெட் சிக்னல் வந்து கேட் மியான்னு கண்டு க்ரீன் சிக்னலாக மாறிடும். இவர் பார்த்து ஷாக் ஆவார். திரும்ப கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா வீட்டுக்கிட்ட வந்துடுவார். அப்போ பார்த்தா ஒரு கொடை பக்கத்தில் பறந்து வந்து விழுகும். இவர் என்னன்னு ஷாக் ஆவார். பார்த்தா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கேட்டை தூக்கிட்டு கொடை போட்டு சொல்ல போவார். லிஃப்ட் வந்து பிளாக் ஆகிருக்கும். ஸ்டெப்ஸில் யாரும் போகும்போது திரும்ப மியா பண்ணும். அந்த லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகிரும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இவருக்கு இப்போ தான் கொஞ்சமாக புரியும். அதுக்கப்புறம் மேலே பக்கத்தில் போவார். புதுசாக நிறைய பேர் இவங்க வீட்டு பக்கத்தில் வந்திருப்பாங்க. அதில் ப்ரெக்னென்ட் உமன் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போவார். வீட்டுக்குள்ளே போனப்பட்டு இவருக்கு வந்து லக்கி கேட்டுன்னு தெரிஞ்சிடும். அப்போ வந்து ட்ரா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா ஒரு லாட்ரியோடது இருக்கும். அதில் $3 மில்லியன் இருக்கும். இவருக்கு புரிஞ்சுட்டு இவர் போவார். கரெக்டாக அந்த இடத்துல போகும்போது ஒரு மியான் பண்ணும். அந்த டைமில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே வந்துடும். இவர் ஒரு உயிரை காப்பாற்றிடும். அப்படி திரும்ப அந்த கடைக்கு போயிட்டு லாட்ரி டிக்கெட் அப்போ கடைசி ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கும். இப்போ இவருக்கு தெரிஞ்சிடும் இது வந்து $3 மில்லியன் இதுதான் டிக்கெட் அப்படின்னு. கரெக்டாக அந்த டைம் அந்த பக்கத்து வீட்டில் ப்ரெக்னென்ட் உமன் வந்துடுவாங்க. சரி இவர் வந்துட்டு இவங்களுக்காச்சும் லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லாட்டரி டிக்கெட் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் வேணும்னா என்ன மிராக்கிள் வேணும்னு சொல்லுங்கள்.